பிரச்சனை வந்தாதான் அது விஜய் படம். இந்தியாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் மூலமாக தான் சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தி எக்ஸாமினிங் கமிட்டி ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தை சப்மிட் பண்ண உடனே சிபிஎஃப்சி வந்து ஒரு எக்ஸாமினிங் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில் 4லேருந்து 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 5 பேருமே படத்தை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. AUA ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இப்போ இந்த கூலி, வட சென்னை இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா A சர்டிஃபிகேஷன் வாங்குச்சு. அது என்ன ரீசன்ஸ்க்கு வேணா இருக்கலாம். நிறைய வல்கர் வேர்ட்ஸ் இருக்கலாம், இல்லைனா வந்து நிறைய வைலன்ஸ் இருக்கிற சீன்ஸ் நிறையா இருக்கலாம். அது என்ன ரீசன்ஸாக வேணா இருக்கலாம். ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா சீன்ஸ் ஆர் டைலாக்ஸை கண்டிப்பாக கட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி நினைச்சாங்க அப்படின்னா அவங்க அந்த சீனை கண்டிப்பாக கட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் கிட்ட சொல்லுவாங்க. ஜனநாயகனோட கேஸை பொறுத்த வரைக்கும் படத்துக்கு UA சர்டிஃபிகேஷன் தரதா தான் ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருந்துச்சு. அதுக்கு அண்ட் ஆல்சோ 27 கட்ஸ் பண்றதுக்கு சொல்லியிருந்தாங்களாமா. அண்ட் ப்ரொடியூசர்ஸுமே அந்த 27 கட்ஸையும் பண்ணிட்டு படத்தை ரீசப்மிட் பண்ணிட்டாங்க. பிரசூன் ஜோஷி அப்படின்ற ஒருத்தர் தான் சிபிஎஃப்சியோட சேர்பர்சன். என்னதான் வந்து அந்த 5 பேர் EC டீம் வந்து படத்துக்கு தம்ஸ் அப் கொடுத்திருந்தாலுமே இவருக்கு ஒரு சில ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு. அந்த டெசிஷன்ல இவருக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னு இவர் நினைச்சாருன்னா படத்தை இவர் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பலாம். அண்ட் ஜனநாயகன் படத்துக்கும் இதே தான் நடந்திருக்குது. ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறதா சொல்லி அந்த சேர்பர்சன் வந்து அவரோட ஸ்பெஷல் பவர்ஸை யூஸ் பண்ணி படத்தை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. அடுத்தது ரிவைசிங் கமிட்டி. இதுதான் ஃபேஸ் 2. படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு 5 பேர் கொண்ட ஒரு டீம் வரும். இது வந்து EC டீம்ல இருந்த அதே மெம்பர்ஸ் இருக்க மாட்டாங்க, புது ஆளுங்க. அண்ட் அவங்க படத்தை மறுபடி பார்த்துட்டு அவங்க ஃபைனலாக ஒரு டெசிஷன் சொல்லுவாங்க. இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் ப்ரொடியூசர் சைட்லேருந்து அஃபிஷியலாக எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரல. ஸோ அதனால தெர் இஸ் ஸ்டில் அ டைனியஸ்ட் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஹோப் படம் வந்து டைமுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட் லைக்லி படம் வந்து போஸ்ட்போன் தான் ஆக போகுது. அண்ட் இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது, இதுக்கு பின்னாடி யாராச்சும் இருப்பாங்களா, இதெல்லாம் வேணும்னே நடக்குதா, ஏதாச்சும் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.